வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் சிறுகதையானது பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னும் தலைப்பாகும். தஞ்சை மாவட்டம் தென்குடியில் தன் 42வது வயதில் தற்போது தான் திருமணம் செய்து கொண்டவன் தென்னரசு எம்.காம் பட்டதாரி. தென்னரசின் தாய் கோகிலா தன் 68ஆம் வயதில் இவருடன் வசித்து வருபவள். கோகிலாவின் கணவர் கோகுலகிருஷ்ணன் தம் 77ஆம் வயதில் நோய்வாய்ப்பட்டு முன்பு இறந்தும் போய்விட்டார். தந்தையின் முதியோர் பென்ஷன் கோகிலாவிற்கு ஓரளவு கிடைத்து வருகின்றது. தற்போது தென்னரசின் தற்போதைய பாரத வங்கியின் சம்பளமும் போதுமானதாக அமைந்து குடும்ப ஓட்டத்திற்கும் பயன்பட்டு வந்தது. ஆனால் அப்போது தந்தையின் இறப்புக்கு முன்பு 24ஆம் வயது ஆகும்போதே மகன் தென்னரசுக்கு திருமணம் செய்திடும் ஆசையில் அவனிடம் பெற்றோர்கள் தோற்றே போயினர். எவ்வளவோ வற்புறுத்தியும் அவன் அப்போது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தை மட்டும் தன் மனதளவிலும் வீட்டளவிலும் மறுத்தே வந்தான். 26ஆம் வயது முதல் தனக்கு வரும் வங்கிச் சம்பளத்தை தன் பெற்றோர்களிடம் ஒப்படைத்து மனதுள் மகிழ்ந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அப்பொழுதே வீட்டை விட்டு வெளியேறியும் போய்விடுவான். உடன் இருப்பதே இல்லை. விடுமுறை நாட்களிலும் மற்றும் தினமும் கிடைத்திடும் பணிவு ஓய்வு நேரங்களிலும் அவனை வீட்டிலும் பிற இடங்களிலும் கூட கண்டுகொள்ளவே முடியாது. ஆனால் அப்பொழுது வாலிப வயதிற்கு ஏற்ற ஒரு வகையான மிகு மகிழ்ச்சியையும் அவனது துள்ளலையும் அவன் தன் வீட்டிற்கு கோழி மேய்ந்துவிட்டு மாலையில் திரும்பி வருவது போல் புகுந்திடும் சாயுங்காலத்தில் அந்த காட்சியை எவரும் காணலாம். பெற்றோர்களுக்கோ அப்போது இவன் என்ன செய்கிறான், எங்கே போகிறான், ஏன் நம்மிடம் தனியே பேசுவதில்லை, மகிழ்வதில்லை, சரியான நேரத்தில் சாப்பிடுகின்றானா, அதுவும் இல்லை, உறங்குவதும் சரியாக இல்லை என்பதே தெரிய வருகிறதே என்ற ஏக்கமும் கவலையும் இருந்து கொண்டே வந்தது. கட்டாயப்படுத்தும் நாட்களில் மட்டும் வீட்டிற்கு அடங்கிய பிள்ளை போல் நடந்து கொள்வான். மன மகிழ்ச்சியை மட்டும் ஒருபோதும் பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே மாட்டான். கோகுலகிருஷ்ணன் கோகிலா தம்பதியர்கள் கூட தம் மனதுள் தங்கள் மகன் தங்களிடம் அவனது பேரன்பினை வெளிப்படையாக ஒரு நாளும் பகிர்ந்து கொள்வதில்லையே என்றே தவித்து போயினர். படிப்பு படிப்பு என்று முன்பு இருந்தான். பின்பு தற்போது நம் காலத்திலேயே வேலை வேலை என்று சொல்லி அவன் இவரிடம் தனித்து பேசுவதற்கும் இடங்கொடுப்பதே இல்லையே. அந்த வேலைப்படுவாள் இருக்கலாமோ, அல்லது இவன் மனதில்தான் என்ன யோசனை என்ற கவலையும் ஏற்பட்டது. ஓய்வு நேரங்களிலும் தங்கள் மகன் இவர்கள் பக்கம் சாய்வதே இல்லையே என்ற ஏக்கப் பெருமூச்சும் இவர்களை நாளும் பாடாய்படுத்திற்று. கோகுலகிருஷ்ணருக்கோ தம் உடலில் ஒரு வகையான பரம்பரை நோய் மறைமுகமாக தாக்கி வருவதால் அதனை நினைத்தும் தன் வாழ்நாள் குறுகிவிடுமோ என்றதை நினைத்தும் பேரன் பேத்திகளை கூடிய சீக்கிரம் பார்க்க முடியுமா என்ற கவலையும் மேலோங்கிட சோர்ந்தே போனார். இவரது உடல் பாதிப்பு பற்றி எதுவும் தெரியாத கோகிலாவிற்கு இவர் ஏதோ ஒரு வகையில் தனது தெம்பை இழந்து வருகின்றார் என்பதை மட்டும் அவரது தோற்றம் மற்றும் செயல்வழியே கண்டு வந்தாள். தென்னரசின் தந்தை கோகிலகிருஷ்ணர் ஆரம்ப காலத்தில் அவரது தாய் தந்தையர் வீட்டு சூழலால் மிகவும் கஷ்டத்தையே சந்தித்து வந்தவர். அன்றாட ஜீவனத்திற்கே அப்போது போராட வேண்டிய சூழலும் அமைந்திருந்தது. அத்தகைய சூழலிலும் எதிர்நீச்சல் போட்டே படித்து முன்னேறியவர் கோகுலகிருஷ்ணர். வாழ்வியல் ஓட்டத்தை நன்கு புரிந்து வைத்திருந்தார்.
தென்னரசின் தாத்தா வீட்டில் அப்போது சிறு சிறு சந்தோஷங்களால் ஒவ்வொருவரிடத்தும் அப்போது மகிழ்ச்சி என்பது மனதளவில் மட்டுமே மறைந்து நின்றது என்றாலும் பிழைப்புக்காக அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருந்ததாலும் அவ்வேளையில் அவர்களின் மகிழ்ச்சியை கூட ஒருவருக்கு ஒருவர் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழ்நிலையாம் அத்தகைய ஓய்வு இன்மை அமைந்து போனதையும் எண்ணி பார்த்தனர். தற்போதைய தென்னரசின் போக்கினாலும் மனம் நொந்து போயினர். எப்படியோ தான் வந்த கஷ்டமான வாழ்வியல் பாதையாம் சூழலையும் அதிலிருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு முன்னேறி தற்போது மகன் தென்னரசினையும் ஓர் பட்டதாரி ஆக்கி அவனுக்கென்று எதிர்நீச்சல் போட்டு பணி வாய்ப்பினை அமைத்து கொடுத்ததையும் தம் மனதுள் நினைத்த கோகுலகிருஷ்ணர் எவர் வாழ்விலும் ஏற்படும் கஷ்டங்கள் பற்றி அப்போதே நினைத்தார். அது பற்றி என்ன கூறினார் அவர்? கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டுமென்ற எண்ணமே எவருக்கும் வராது என்று தங்களை சார்ந்தவர்களிடத்தும் அப்போதே அடிக்கடி புரிய வைத்து வந்தார். தென்னரசோ 42வது வயது வரையிலும் தான் முன்பு விரும்பிய அந்த கோடீஸ்வரன் வீட்டு பெண்ணாம் மகாவை காதலித்து வந்ததையும் சாதி அந்தஸ்து இனம் என்ற அடிப்படையில் அவள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது போனது போல் ஆன நிலையிலையும் நினைத்து பார்த்தான் தென்னரசு. அவள் கிடைக்க மாட்டாள் என்ற உணர்வுடன் அப்போதே ஒரு தெளிவுக்கும் வந்துவிட்டாள். காரணம், மகாவின் வீட்டார்கள் தங்கள் செல்வச் செழிப்பார் உச்சாணி கொம்பில் நின்றதால் அவர்கள் பார்வைக்கு தென்னரசுவை தங்கள் வீட்டு பலாப்பழத்தின் மீது மொய்க்கும் ஈக்கூட்டங்களில் ஓர் ஈயாகவே அவனை நினைத்து உதாசீனப்படுத்தினர். அவனை தங்கள் பங்களாவிற்குள் ஏறவிடாமல் தடுத்து விட்டனர். அப்பொழுது நினைத்தான், தான் படித்த ஷேக்ஸ்பியர் சொன்ன கருத்து ஒன்று நினைவுக்கு வந்தது. என்ன அது? உயர்ந்த சிகரங்களில் மனிதர்கள் ஏறிவிடலாம், ஆனால் அவற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கவே முடியாது என்பதையும் தற்போது உணர்ந்து கொண்டான். மகாவுடன் கழிந்த பழைய கற்பனை வாழ்வாம் வசந்த நினைவுகளால் அத்தகைய மகிழ்ச்சி நினைவுகளை மட்டும் வேறு எவரிடத்தும் அப்போது பகிர்ந்திட முடியாமல் மனதளவில் திண்டாடி வந்தவன் தம் 42வது வயது வரை அந்த மகிழ்ச்சியை எவரிடத்தும் காட்டிக்கொள்ளாமல் தன் மனதுள்ளேயே அடக்கியே வாழ்ந்தான். தற்போது தாய் தந்தையர் வயது மூப்பு ஆகின்றபடியால் அவர்கள் வாடும் நாட்களிலே அவர்களுக்கும் மகிழ்ச்சி பெருக்கை கொடுத்திட அவர்களையும் மகிழ வைத்திட எண்ணம் கொண்டான். எனவே பெற்றோர்கள் விருப்பப்படி மகா என்ற அதே பெயருடையவளா மகாலட்சுமி என்பவளை தம் தற்போதைய 42ஆம் வயதில் திருமணமும் செய்து கொண்டான். அந்த அளவில் தாய் தந்தையர் மகிழ்ச்சியை முதலாக பகிர்ந்து கொண்டான் தென்னரசு. காரணம், மகிழ்ச்சியை பற்றி நாளும் அப்போதே எண்ணி எண்ணி ஏங்கி நின்றவர்தான் கோகுலகிருஷ்ணர். அவர் எவரிடமும் அப்போது அடிக்கடி சொல்லி வருவதும் உண்டு. இப்போதும் சொல்லி வருவதை அவன் நினைத்து பார்த்தான். சொல்லி வந்ததை என்ன சொன்னார்? மகிழ்ச்சியை சேமித்து வைப்பதில் எந்த பயனும் இல்லை வாழ்வில். அவ்வப்போது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதுவே சிறந்த வாழ்க்கை என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. இதனை தற்போது மீண்டும் எண்ணி பார்த்த தென்னரசு புது மனைவியாம் மகாலட்சுமியுடனும் தாய் தந்தையரிடமும் வாய்விட்டு பேசி இணைந்து மகிழ்ந்தே போனான். மகிழ்ச்சியாய் வாழ்ந்தால் இதய அடைப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் உணர்ந்து கொண்டாள். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் அல்லவா? அதன் வழியே நோய்வாய்ப்பட்டிருந்த கோகுலகிருஷ்ணரும் சில காலம் மகிழ்ந்து இருந்து பேரப்பிள்ளைகளை கொஞ்சி தம் 77ஆம் வயதில் மனநிறைவுடன் இயற்கையும் எய்திவிட்டார். எனவே
இக்கதை வழி நாம் சிந்திக்க வேண்டியது, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றபடி வாழ்ந்திடுவோம் என்பதை. எல்லாரும் இன்புற்றிருக்கச் செய்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் முறையே சிறந்த வாழ்வியலாகும். எனவே இக்கதை வழி மேலும் நாம் அறிய வேண்டியது, இல்லற வாழ்வில் மகிழ்ந்து பேசிடும் வல்லவர்களுக்கு இரவு கூட பகலாகவே தெரியும். கனவிலும் அப்படிப்பட்டவர்கள் சிரித்து மகிழ்வர். அதன் வழி ஆரோக்கியமும் மேலோங்கிடும். மற்றும் நிலத்தின் வளப்பத்தை அதில் விளையும் பயிர்ச்செழிப்பால் அறியலாம் அல்லவா? அதேபோல் ஒரு குடும்பத்தின் பெருமையை, வளமையை இல்லத்தினரின் தூய மகிழ்ச்சி பெருக்கால் அறியலாம் என்பதையும் உணர வேண்டும். நன்றி.